ஏன்னா உயிரோட வடிவம் அப்படிங்கிறது ஒளி வடிவம். புரியுதுங்களா? உயிரோட வடிவங்கிறது ஒளி வடிவம். அப்ப எது எங்க இருந்து வந்தது? ஒளியில இருந்து வந்ததுதான் அந்த ஜீவசக்தி. ஒளி தானே ஜீவனை படைச்சது. நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? வெட்ட வெளி வந்துச்சு, ஃபர்ஸ்ட் சக்தியும் வெட்ட வெளியும் ரெண்டு பேரும் சுயம்பு. சுயம்புங்கிற பேச்சே யாருக்குன்னா முருகனுக்கு கூட கிடையாது. வெட்ட வெளிக்கும் சக்திக்கும் தான். சுயம்புல இருந்து பிறந்தவன். சுயம்புல இருந்து பிறந்தது என்ன ஆகும்? அது ஒரு சுயம்பாதான் ஆகுங்கிற தன்மையில தான் சொல்றோம். ஆனா அப்ப ரெண்டு சுயம்பு தான் இங்க. புரியுதுங்களா? இப்ப இது என்ன ஆயிடுச்சு? இந்த ஒளியும் இது ஒரு சுழல் வடிவம் பெற்றுடுச்சு. இப்ப என்னன்னா வெட்ட வெளிங்கிறது சுழல் வடிவம் பெறாதது. புரியுதுங்களா? அதுக்கு சுழல்றதுக்கு ஒரு டஸ்ட் பார்ட்டிகளோ அருவுருவமா வேணும், பிளஸ் மைனஸ் ஒளிர்றது. அப்ப இது ஒளிரல, சுழண்டு ஒளிய உருவாக்கி அதுல இருந்து என்ன பண்ணுது? டஸ்ட உருவாக்கி அந்த டஸ்டுக்குள்ள என்ன பண்ணுது? ஒளி புகுந்துடுது. அப்ப ஒரு அணுக்குள்ள அணுவா இருக்கிறான். புரியுதா உங்களுக்கு? அணுக்குள்ள அணுவா இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? அணுக்குள்ள அணுவா இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? நடராஜர் எப்படி இருக்காரோ அப்படிதான் இருக்கான். அப்ப நடராஜர் என்ன பண்றாரு? நாட்டியம் ஆடுறாரு, நடனம் ஆடுறாரு. இது உயிர் நடனம். நடனம்னா இயக்கம். அவரை சுத்தி நெருப்பு இருக்கும், நடராஜரை சுத்தி நெருப்பு இருக்கும். புரியுதுங்களா? அப்போ இதுதான் உயிரோட தன்மை. அப்போ இந்த ஜீவன் அடுத்ததுதான் ஜீவன் வந்துச்சு. நீர் வந்துச்சு. நீர்ல அப்படி நெளிஞ்சு நெளிஞ்சு ஓடுறது. புரியுதுங்களா? நீர்ல நெளிஞ்சு நெளிஞ்சு ஓடுது இல்ல, அது ஜீவன். புரியுதுங்களா? இந்த ஜீவசக்தி என்ன பண்ணும்? எங்க இருந்து யார் படைச்சானோ படைச்சவனை போய் பார்க்கும். எங்க இருந்து வந்துச்சோ அங்கேயே போய் பார்க்கும். சரி, ஒளிய பார்த்துருச்சு, முடிஞ்சுச்சா? கிடையாது. அது ஒரு சமாதி. அதுதான் தொடக்கம். ஒளிய பார்க்கறது தொடக்கம். அடுத்தது ஒளி எங்க இருந்து வந்துச்சு? இப்பதான் இதுக்கு கேள்வி. முதல்ல நான் எங்க இருந்து வந்தேன் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டேன், ஜீவனா. அடுத்தது நீ எங்க இருந்து வந்த நான் கேள்வி கேட்கிறேன். நீயும் நானும் ஒண்ணுதானே? இப்ப ரெண்டு பேரும் ஐக்கியம் ஆயிட்டோம். ஜீவனும் ஒளியும் ஐக்கியம் ஆயிடுச்சு. எனக்குள் நீ உனக்குள் நான் இருப்பதார் எங்கன்னு. அப்ப ஜீவனும் உயிரும் ஒன்னாயிடுச்சு. அதான் சீவன் சிவனானால் அப்படிங்கிறது. அப்ப சீவன் சிவன் ஆயிடுச்சு. அப்ப அதுக்கு அடுத்து என்ன கேக்குது? அது எங்க இருந்து வந்தது? சிவன் சக்தி கிட்ட இருந்து வந்தது. அதனுடைய வடிவம் என்ன? லிங்க வடிவம். புரியுதுங்களா? லிங்க வடிவங்கிறது என்னது? நடுவுல இருக்கிற லிங்கம் ஒண்ணும் இல்ல, ஸ்பேஸ் தான். சுத்தி இருக்குது பாருங்க, ஆவுடை. புரியுதுங்களா? அதனாலதான் சில இடத்துல ஆவுடைக்கு மட்டும் கோயில் வச்சிருக்கிறாங்க. ஆவுடையார் கோயில் இருக்கா இல்லையா? புரியுதுங்களா? ஆனா அத ஸ்பேஸையும் குறிப்பிட்டு நம்ம சொல்லும் போது சிவலிங்க வடிவம் கொடுத்துறோம். அது எங்க இருந்து வந்துச்சு? இந்த இயக்கம் எங்க இருந்து வந்துச்சு? ஒண்ணு ஒரு வீடு மாதிரி ஒளி கோள்களை படைச்சுக்கிட்டே இருக்கு. புரியுதுங்களா? லிங்கம் ஒளிகளை படைச்சுக்கிட்டே இருக்கு. வெடிப்பு, வெடிக்கிறது லிங்கத்தை படைச்சுக்கிட்டே இருக்கு. அதான் தாமரை. வெடிக்கிறதுனா அப்படி தாமரைன்னு சொல்லுவோம். பாருங்க, வெடி எப்படி வெடிச்சதுன்னா இப்படிதான் காட்டுவீங்க. பூ மலர்ந்துச்சு அப்படின்னா இப்படிதான் காட்டுவீங்க. மலர்றதே வெடிப்பு தான், தெரியல உங்களுக்கு? மலர்றதே ஒரு வெடிதான். காது கேட்கல உங்களுக்கு? அப்படி வெடிக்குது மெல்லமா. அது எங்க இருந்து வந்துச்சு? அடுத்த கேள்வி. இப்படி ஒவ்வொரு கேள்விக்கும் நம்ம கேள்வி கேட்கிறோம். இது கேள்வி கேட்கறது இல்ல, தவம் என்ன பண்ணுதுன்னா அடுத்தடுத்த நிலையை உணர்ந்து 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 போயிட்டே இருக்கு. அதனாலதான் சமாதியில நிறைய வேறுபாடு இருக்கு. யாரும் சொல்லல. அருணகிரி பட்டினத்தாருக்கு அப்புறம் இந்த விஷயத்தை யாருமே எடுக்கல கையில. அதுக்கப்புறம் உலகம் மாயையில போச்சு. புரியுதுங்களா? அது வரைக்கும் சமாதியை தேடி போனாங்க. இதுக்கப்புறம் மாயைக்கு போயிட்டாங்க. என்ன ஆச்சு அப்படின்னா ஊழிய காரியம் பண்றது.
முருகா 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 முருகான்னு உட்காந்துருது, சிவனே சிவனே சிவனேன்னு உட்காந்துருது, இல்ல பஜனை பாடிக்கிறது. கடைசியா போகும்போது அவருக்கு ஒரு சமாதிய தோண்டி புதைச்சு அவரையும் கும்பிடுறது. ஏன் கும்பிடுறோம், எதுக்கு கும்பிடுறோம்? பக்தி பண்ணவங்க எல்லாம் கும்பிடலாமா? அடுத்த கதை, பக்தி பண்ணாவே போதுமா? புரியுதுங்களா? நீங்க கடவுள் நினைச்சா போதுமா, இல்ல கடவுள் அடைஞ்சா போதுமா? கடவுள் அடையணும்ல. இங்க யாராவது முருகனை பார்த்தேன், விநாயகரை பார்த்தேன், சிவனை பார்த்தேன், இதெல்லாம் கிடையாது. இது சமாதியே கிடையாது. முருகனை பார்த்தேன் அப்படின்னா நீங்க ஒளிய பார்க்கணும். ஒளிதான் முருகன். நீங்க முருகனை பார்த்தன்னு ஒரு வடிவம் கொடுத்தீங்கன்னா அது குரு, அது அருவுருவம். இங்கதான் வைணவம் தோன்றுது. இப்பதான் இங்கதான் வைணவம் தோன்றுது. வைணவம் தோன்றுதுன்னு சொன்னல, நம்ம காயக்கற்பம் பண்ணும் போதுதான் இங்க அருவுருவம்னு ஒண்ணு வருது. அருவுருவம் வந்த பிறகுதான் அந்த அருவுருவத்தை அழிக்க முடியாது. யாராலையும் அழிக்க முடியாது. மரணம் இல்லா பெருவாழ். இங்கதான் நீங்க காப்பாற்றப்படுறீங்க. நீங்க உயிர் தேடும் போதுதான் காப்பாற்றப்படுறீங்க. மரணம் அடையும் போது காப்பாற்றப்படுறது இல்லை. புரியுதுங்களா? மரணம்ங்கிறது வேற, அது காலத்தோட முடிவு. அது எல்லாருக்கும் நடக்கும். காலம் முடியறதுக்கு முன்னாடியே தன்னை காயக்கற்பம் பண்ணிக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு, பாலுக்குன்னு ஒரு காலம் முடிய போகுது. இன்னைக்கு வச்சிருக்கேன் பால் வாங்கி, இப்ப வெளியே வச்சிருக்கிறேன். உள்ள எடுத்து வந்து வச்சுட்டாங்கன்னா பரவாயில்ல, ஃப்ரிட்ஜ்ல ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் ஆகும் அட்லீஸ்ட். இல்லைன்னா நாளைக்கு காலையிலே கெட்டு போயிடும். காய்ச்சி வச்சுட்டாங்கன்னா இன்னும் ஒரு 2 நாள் வரும். அதை தயிராக்கிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் வரும். அதுல இருந்து ஆடை எடுத்து திரும்பி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்க, அது ரொம்ப நாள் வரும். புரியுதுங்களா? அப்போ பாலுக்கு ஒரு எக்ஸ்பயர் டேட் இருக்கு, அது காலம் முடிவு. ஆனா பால் எக்ஸ்பயர் டேட்டுக்கு முன்னாடி எத்தனை வடிவம் எடுக்குது? கரெக்டா? அததான் இவங்க கண்டுபிடிச்சு காயக்கற்பம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. இது ஒரு அருமருந்து, ஒரே மருந்து, எல்லா பிரச்சனைக்கும் ஒரே மருந்து. அது குரு மருந்துன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அது என்ன மருந்து? ஒரே மருந்து, அருமருந்து, குரு மருந்து. அது நீங்க குரு கிட்ட தான் போய் வாங்கணும், வேற வழி கிடையாது. இப்பதான் நீங்க பக்தி பண்றீங்க, முருகா முருகாங்கிறீங்க. அப்ப இந்த இடத்துல முருகர் வடிவம் எடுத்து வந்தாருன்னா உங்களுக்கு குருவா வராருன்னு அர்த்தம். ஒளியா வந்தாருன்னா சமாதியா வராருன்னு அர்த்தம். ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு வடிவம் இருக்கு. 3 வடிவம் வச்சுக்கீங்க. ஒண்ணு ஸ்தூலம், இன்னொன்னு சூட்சமம், இன்னொன்னு அதிசூட்சம். ஏன் அதிசூட்சமங்கிறாங்கன்னா அது ஆதியோட கலந்து. அதி அப்படின்னாலும் ஆதிதான், ஆதி சூட்சமம் அப்படின்னாலும் அதிசூட்சமனாலும் ஒண்ணுதான். 3 இருக்கு. அப்ப 3ல நீங்க முதல்ல சரீரத்தை பாக்குறீங்க, அடுத்தது சூட்சம சரீரத்தை பாக்குறீங்க, அடுத்தது சமாதியை உணர்றீங்க. புரியுதுங்களா? அப்ப நீங்க முருகான்றீங்க, முருகர் ஒரு வேலை எடுத்துட்டு வந்துடுறாரு. அவரு குருவா உங்களுக்கு அருள வந்திருக்கிறாரு. நீங்க யோகம் பண்றீங்க, ஒளியா வராரு. அப்ப அவரு உங்களுக்குள்ள ஐக்கியமாயிட்டாரு. உனக்குள் நான் எனக்குள் நீ இருப்பதா இருங்க. அவரா நீங்களான்னு கண்டே பிடிக்க முடியும். 2 பேரும் கலந்துட்டீங்க. எப்படி கலந்துட்டீங்கன்னா, இங்க இருந்து போன சாக்கடைனே சொல்றேன், கங்கா அதெல்லாம் கூட வேணாம், அதுவும் ஏற்கனவே சாக்கடை மாதிரிதான் இருக்குது. புரியுதுங்களா? அப்ப என்ன சாக்கடைனே சொல்றேன். சாக்கடை கடல்ல போய் கலந்துருச்சு, சாக்கடை பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. அப்ப ஒரு பாவி என்ன பண்ணிட்டான்? புண்ணியனோட கலந்துட்டான். பாவி எங்க இருப்பான்? சாக்கடை பண்ண பாவம் என்னன்னா, அழுக்கா தேங்கி நின்னதுதான், கர்மத்துல தேங்கி நின்னதுதான் அது பண்ண பாவம். ஓடி கடலோட கலந்துருச்சு. இப்ப அது பாவம் என்னாச்சு? சுத்தகரிக்கப்பட்டது. புரியுதுங்களா? புனிதம் பெற்றது, தேவத்துவம் பெற்றது, உயிர்த்தன்மை பெற்றது. இப்படி சொல்லிட்டே போயிடலாம். சுத்தி ஆயிடுச்சு, பூத சுத்தி ஆயிடுச்சு. இதுக்கு பேரு தான் பூத சுத்தி. ஐயோ, இந்த பூத சுத்திய வச்சு கிளாஸ் எடுக்கிறானுங்க பாரு. என்னென்னலாம் பேர் இருக்கோ அத்தனைக்கும்
பூத சுத்தின்னா நீங்க ஒளி ஆகணும், அவ்வளவுதான் பூத சுத்தி. பூத சுத்தினா என் பூதம் பாவம் பண்ணிக்கிட்டே இருக்கு சாமி. சமாதியோட ஐக்கியம் ஆயிடுச்சு, ஒளி ஆயிடுச்சு, பூத சுத்தி ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, இந்த பேர் என்ன, பாஞ்சாலி பேரு திரௌபதி. திரௌபதி புண்ணியவா, புனிதத்திலிருந்து வந்தா, யாகத்திலிருந்து வந்தா, அவர் நெருப்பு சக்தின்னு தான் சொல்றாங்க. புரியுதுங்களா? அப்ப நெருப்பு சக்திய எந்த அஞ்சு பேர் என்ன பண்ணுவானுங்க? அதனாலதான் பத்தினி. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு புரியுதா? அவன் நெருப்புல இருந்து தோன்றினவ. நெருப்புல இருந்து தோன்றத இந்த கண்ணு போகம் பண்ணி என்ன பண்ண போகுது, காது போகம் பண்ணி என்ன பண்ண போகுது, மூக்கு போகம் பண்ணி என்ன பண்ண போகுது, நெருப்பு. அப்ப நெருப்புல இருந்து வந்தவளை கலங்கம் பண்ண முடியாது. அதனால அவன் அஞ்சு பேரு அந்த புலனை 5க்குள்ளேயும் அவர் இருப்பான். ஆனா அவன் என்ன பண்ணுவா, சுத்தமா தான் இருப்பான். இப்படி சொன்ன கதைய இப்ப எல்லாம் பட்டிமன்றத்தெல்லாம் பேச ஆரம்பிச்சுச்சுங்க. உங்களுக்கு 2 சான்ஸ் தான்டா, எங்களுக்கு 5 சான்ஸ் இருக்குடான்னு. போங்க, யாரு வேணாம்னா. எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுட்டு எப்படியோ போங்க எந்த பக்கமாவது. அதெல்லாம் சும்மா வர்றதில்ல, விருப்பம்தான். அப்படியே உசி பேத்தி விட்டு ஏற்கனவே ஒண்ணுக்கே அடி வாங்கிட்டு கிடக்குதுங்க. புரியுதுங்களா? அதனால இது எதுவுமே உலகத்தை சார்ந்தது இல்ல, பொருள் உலகத்தை சார்ந்தது, எல்லாமே அருள் உலகத்தை சார்ந்தது. கிளியரா புரியுதா சமாதினா?